ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பிரைனர்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ் லேடர் அந்த ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்த்தோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் ஒன்ஸ் அதை வந்து வாட்ச் பண்ணிடுங்க. லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரைட் பண்ணுறது. ஓகே. ஸோ இதை வந்து ஈஸியாக சொல்லணும்னா, நமக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆனால் தான் அதுக்குள்ளே இருக்க இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது கண்டிஷன் 1ஓட. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது கண்டிஷன் 2ஓட. ஓகே. ஸோ இப்போ வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா, அது உள்ள போய் செகண்ட் கண்டிஷன செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கண்டிஷன் 2மே ட்ரூவா இருந்தா தான், அது உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ராங்கா இருந்தா, அது உள்ள இருக்க செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணவே பண்ணாது. டைரக்ட்டா வந்துட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ட போயிட்டு பிரிண்ட் பண்ணிரும். ஓகே. ஸோ இது ஒரு கோட் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 நம்பர் இருக்கு. 3 அண்ட் 5 அப்படின்னு 2 நம்பர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு இஃப் கண்டிஷன் குடுத்துருக்கேன். a + b கிரேட்டர் தென் 5. இப்ப அந்த நம்பர் 2மே வந்து 5ஓட கிரேட்டரா இருந்தா, அந்த உள்ள பாருங்க இன்னொரு இஃப் கண்டிஷன் நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன போய் கோட் செக் பண்ணும். ஒருவேளை இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ராங்கா இருக்கு. நான் a அண்ட் b பிளஸ் பண்ணும்போது, அது 5ஓட லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, அது 2வதா உள்ள இருக்க இஃப் கண்டிஷன செக்கே பண்ணாது. டைரக்ட்டா வந்துட்டு அது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு, எல்ஸ் பிளாக்க போய் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், இப்ப அ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. செகண்ட் கண்டிஷன் இப்ப நான் குடுக்குற நம்பர் வந்து a + b லெஸ் தென் 10ஆ இருக்குன்னா, அது வந்து அதுக்குள்ள இருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் ரைட் ஆன்ஸர் அப்படிங்கிற கோட் பிளாக்க வந்து அது பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க சிம்பிளா சம்மரியா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் அது செகண்ட் கண்டிஷன செக் பண்ணும். செகண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அதுக்குள்ள இருக்க நெக்ஸ்ட் பிளாக் ஆஃப் கோட அது வந்து பிரிண்ட் பண்ணும். அத எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்குள்ள நீங்க இன்னும் வந்து எவ்வளோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்க மறுபடியும் அதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணலாம். இஃப் எல்ஸ் லேடர் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட ரெக்யர்மெண்ட்ட பொறுத்து. இதுல என்னன்னா, எந்த இடத்துல வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ, அங்க வந்து கோட் பிரேக் ஆயிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது உள்ள இருக்க இன்னும் ஃபர்தரா இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்ட அது வந்து செக் பண்ணாது. ஸோ இதுதான் வந்துட்டு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.